நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மனநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு தலைவர். 2 மாத காலத்தில் 36% வாக்குகளை பெறுகிற ஒரு இயக்கத்திற்கு தனித்தே நின்று அந்த செயல்பாடுகளை காட்டியிருக்கிற ஒரு முதலமைச்சர். இந்திய நாட்டின் வரலாற்றில் புரட்சித் தலைவிக்கு பிறகு இன்று தமிழகத்திலே அவரை முழுமையாக மக்கள் நம்பி இவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற முறையில் வாக்களித்திருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு மின்னல் தாக்கி 2 ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்திருப்பது என்பது உண்மையிலே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக மழை காலங்களில் அடர்ந்திருக்கின்ற மரங்கள் அருகாமையிலே இருக்கக்கூடாது என்பது பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக மின்னல் வருகிற போது அதை இழுக்கும் சக்தி இயற்கையாக இருக்கிற மரங்களுக்கு உண்டு என்ற முறையில் அதன் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் நிலை. இங்கே ஏற்பட்டிருக்கிற துக்கம் என்பது இந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருந்த துக்கத்திலே கலந்து கொள்கிறேன். குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வர் இது போன்ற நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல மதுரையிலும் அதுபோன்று 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல குளத்திலே விளையாடிய குழந்தை தாளவாடிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த ஏரியிலே உடனடியாக இருக்க நிவாரணப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. துறையை பொறுத்தவரையிலும் எல்லா பணிகளும் விரைந்து நாங்கள் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இதுபோன்ற சம்பவங்கள் என்பது இனி எதிர்காலத்தில் இல்லாத அளவிற்கு உருவாக்குவதுதான் இந்த துறையினுடைய கடமை என்ற முறையில் அந்த பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். குறிப்பாக இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு 2 குழந்தைகள் என்ன கல்வி கற்றிருக்கிறாளோ அதற்கேற்ப அரசின் சார்பாக கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ஒரு ஊழலற்ற ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. ஆகவே அதை நிறைவேற்றுகின்ற வகையில் நாங்கள் அனைவரும் அதற்காக அந்த பணிகளை தெளிவோடும் அதே நேரத்தில் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற முறையில் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்போடு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மனநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு தலைவர். 2 மாத காலத்தில் 36% வாக்குகளை பெறுகிற ஒரு இயக்கத்திற்கு தனித்தே நின்று அந்த செயல்பாடுகளை காட்டியிருக்கிற ஒரு முதலமைச்சர். இந்திய நாட்டின் வரலாற்றில் புரட்சித் தலைவிக்கு பிறகு இன்று தமிழகத்திலே அவரை முழுமையாக மக்கள் நம்பி இவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற முறையில் வாக்களித்திருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த பகுதியை சார்ந்திருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள், இதற்காக அயராது உழைத்திருக்கிற அனைத்து கழக நிர்வாகிகள், அதே போல தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பெரியவர்கள், சமுதாய அடிப்படையிலே பணியாற்றிய அத்தனை பேருக்கும், வாக்களித்த பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றி முறையும் அவங்களுடைய பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வரப்பளத்தில் நேற்று மரம் விழுந்து ஒருத்தர் நைட்டு ஒரு தொழிலாளி இறந்திருக்காரு சார் மழையினால. அவருக்கு நிவாரண உதவிகள் நடவடிக்கை அதை பற்றி தாச்சல் இருக்காங்க. மங்களாபுரம் வரப்பளத்தில் சார் பைக்ல போகும்போது மரம் விழுந்து இறந்துட்டாரு. அதே வரப்பாளையத்தில் ஒரு மரம் விழுந்து கிளையா கிளை மேல அவங்க வண்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுலதான் வண்டி போய் பார்த்துட்டு சார் இது பண்ணி சொல்லுங்க, எக்ஸாம் பண்ணி சொல்லுங்க.